வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. 8க்கும் இன்று செய்திகளை வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் கருணாநிதியின் பிறந்த நாள் உற்சாக கொண்டாட்டம். சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை. மக்களுக்கான திட்டங்களை வானளவு வழங்கிய நம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெருமைக்கு விண்மீன்களை கொட்டி வாழ்த்தினாலும் மிகையாகாது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து 6 பேர் போட்டியின்றி தேர்வு. திமுக, அதிமுக, காங்கிரஸ் வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிப்பு. துடிப்பான ஜனநாயகத்திற்கு வலுவான எதிர்க்கட்சிகள் அவசியம். யார் மீதும் தனிப்பட்ட முறையில் வெறுப்பு கிடையாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம். விசா முறைகேடு வழக்கில் கார்த்தி சிதம்பரத்தின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. பாஜக குறித்து பொன்னையன் கூறியது தனிப்பட்ட கருத்து. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். ஈரோட்டில் சிறுமியின் கருமுட்டை விற்பனை செய்யப்பட்ட விவகாரம். குற்றச்சாட்டு உறுதியானால் மருத்துவமனையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. மதுரையில் மாநகராட்சி பாதாள சாக்கடை கழிவுநீர் குழாய் அமைக்கும் பணியின் போது விபத்து. மண் சரிந்து தொழிலாளி உயிரிழந்த பரிதாபம். நாடு முழுவதும் ஒரே நாளில் 4000 பேருக்கு கொரோனா பாதிப்பு. தொற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுரை. உத்தராகண்ட் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி வெற்றி. சம்பாவத் தொகுதியில் 55,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 99வது பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கருணாநிதியின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கருணாநிதியின் 99வது பிறந்தநாள் முதல் முறையாக அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. அண்ணா அறிவாலயத்தில் கருணாநிதியின் சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நுங்கம்பாக்கத்தில் உள்ள முரசொலி அலுவலகத்திற்கு சென்ற முதலமைச்சர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மரியாதை செய்தார். இதையடுத்து கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தயாளு அம்மாளிடம் ஆசை பெற்றார். அதனைத் தொடர்ந்து ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ட்ரோன் மூலமாக சிலைக்கு மலர்கள் தூவப்பட்டன. மக்களுக்கான திட்டங்களை வானளவு வழங்கிய நம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெருமைக்கு விண்மீன்களை கொட்டி வாழ்த்தினாலும் மிகையாகாது. விண்ணில் இருந்து விழும் பூக்கள் புன்னகைக்கின்றன. ஆம், மக்களுக்காக தம் பிறவியை அளித்தவருக்கு பூக்களும் தங்கள் பிறவியை பரிசாக அளிப்பதனாலோ. தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதியின் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திமுக எம்பி கனிமொழி, கவிஞர் வைரமுத்து உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, முதலமைச்சர் ஸ்டாலினின் ஆட்சி கருணாநிதி ஆட்சியின் நீட்சி என கூறினார். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தளபதியின் ஆட்சி தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியின் நீட்சியாக, தலைவர் கலைஞர் அவர்களுடைய கனவுகளை எல்லாம் நனவாக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது நாம் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு செலுத்தக்கூடிய மிகப்பெரிய மரியாதையாகவும் இந்த ஆட்சி இன்று நடைபெற்றது. பின்னர் தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சண்முகநாதனுக்கு கலைஞர் எழுதுகோள் விருதினை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து 10 தமிழ் அறிஞர்களுக்கு வீட்டுமனை ஆணைகளையும் வழங்கினார். இன்று கிடைத்த இந்த பெருமைக்கெல்லாம்
காரணமாக இருந்த எல்லோருக்கும், குறிப்பாக தினத்தந்தி நிறுவனர் அமரர் ஆதித்தனார் அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருதுக்கு முழுமுதல் காரணமாக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் அவர் என்னை ஒரு தம்பியாக பாதித்தார்கள். முன்னதாக கலைஞர் நினைவு கலைத்துறை புத்தகர் விருது எழுத்தாளர் ஆரூர் தாஸுக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த விருதினை அவரது இல்லத்திற்கு சென்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். சென்னை ராயபுரத்தில் தீவிர தூய்மை பணி மற்றும் விழிப்புணர்வு முகாமையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்று நகர தூய்மை குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி சென்னை கலைவாணர் அரங்கில் மலர் கண்காட்சியை திமுக எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மலர் வகைகள் கொண்டுவரப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஜூன் 5ஆம் தேதி வரை நடக்கும் மலர் கண்காட்சியை காண பெரியவர்களுக்கு 50 ரூபாயும் சிறார்களுக்கு 20 ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்படும். வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. எப்பயுமே ஊட்டி அந்த மாதிரி ஏரியாக்களில் தான் மலர் கண்காட்சி நடக்கும். ஸோ சென்னைவாசிகள் அதை மிஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அதை பார்க்கணுன்னா ஊட்டி போயிட்டு பார்த்துட்டு வரதுல கொஞ்சம் சிரமமான விஷயம் இல்லையா? மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் மலர் கண்காட்சி பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. சென்னையிலே இருக்கிறது ரொம்பவும் நல்லா இருக்குங்க. சொல்லப்போனால் சென்னையில் ஒரு ஊட்டியும் ஒரு கொடைக்கானலையும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. வெளியில் அவ்வளோ ஹாட்டு, உள்ளே வந்தால் கண்ணுக்கு இவ்வளோ குளிர்ச்சி, உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி, ஏசி எல்லாமே போட்டு பக்காவாக பண்ணிட்டுருக்காங்க. பொதுமக்கள் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை கண்காட்சியை பார்வையிடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாகும் 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு திமுக, காங்கிரஸ், அதிமுக கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் 57 மாநிலங்களவை எம்பிக்களின் பதவிக்காலம் முடிவடைகிறது. தமிழகத்தில் காலியாகும் 6 இடங்களையும் சேர்த்து மொத்தம் 57 இடங்களுக்கு வரும் 10ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதன்படி திமுக சார்பில் கிரிராஜன், கல்யாணசுந்தரம், ராஜேஷ்குமார் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டனர். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மற்றும் தர்மர் ஆகியோரும், காங்கிரஸ் சார்பில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரமும் வேட்புமனு தாக்கல் செய்தார். இவர்களை தவிர 7 சுயேட்சை வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணியுடன் நிறைவடைந்த நிலையில் சுயேட்சைகளுக்கு எம்எல்ஏக்கள் யாரும் முன்மொழியாததால் அவர்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. அதே நேரத்தில் திமுக, அதிமுக, காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் 6 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி ஸ்ரீனிவாசன் அறிவித்தார். இந்த தேர்தல்களில் காலியிடங்களின் எண்ணிக்கை 6, போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் எண்ணிக்கை 6, இரண்டும் சமமாக உள்ளதால் 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு 53(2) படி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு சு. கல்யாணசுந்தரம் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு இரா. கிரிராஜன் அவர்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு சி.வி. சண்முகம் அவர்கள் போட்டியின்றி முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளனர் என அறிவிக்கிறேன். இதனைத் தொடர்ந்து போட்டியின்றி தேர்வான 6 வேட்பாளர்களும் தலைமைச் செயலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி ஸ்ரீனிவாசனை சந்தித்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டனர். காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சார்பில் அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் வெற்றி சான்றிதழை பெற்றுக் கொண்டார். துடிப்பான ஜனநாயகத்திற்கு வலுவான எதிர்க்கட்சிகள் அவசியம் என்று நம்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மீதும் தனக்கு தனிப்பட்ட முறையில் வெறுப்பு கிடையாது என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி கான்பூரில் உள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பூர்வீக கிராமமான தேஹாத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர்
எந்த ஒரு அரசியல் கட்சி அல்லது நபர் மீதும் தனிப்பட்ட முறையில் தனக்கு வெறுப்பு கிடையாது என்று தெரிவித்தார். துடிப்பான ஜனநாயகம் அமைய வேண்டுமானால் வலுவான எதிர்க்கட்சி இருக்க வேண்டும் என்றே தான் விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார். வாரிசு அரசியலில் ஈடுபடும் கட்சிகள் அந்த நோயிலிருந்து தங்களை தாங்களே விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். அப்போதுதான் இந்தியாவின் ஜனநாயகம் வலுவாக இருக்கும் என்றும் நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு அரசியலில் இணைய அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். குடும்ப ஆதிக்கம் என்பது அரசியலில் மட்டுமல்லாது ஒவ்வொரு துறையிலும் உள்ள திறமையானவர்களை மேலும் மேம்படுவதற்கு வாய்ப்பில்லாத சூழலை ஏற்படுத்துவதாக பிரதமர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு எதிரான நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டப்படும் நிலையில் பிரதமர் இவ்வாறு கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக குடியரசுத் தலைவருடன் இணைந்து பத்ரி அன்னை ஆலயத்தில் பிரதமர் வழிபாடு நடத்தினார். அங்கு கூடியிருந்த மாணவர்களுடனும் அவர் கலந்துரையாடினார். के समय से उनके परिवार के लोग आज भी देवी की पूजा करते आ रहे हैं. இதனைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர் G20 நாடுகளில் வேகமாக வளரும் நாடாக இந்தியா திகழ்வதாக தெரிவித்தார். கடந்த 8 ஆண்டுகால ஆட்சியில் சீர்திருத்தம், செயல்பாடு, மாற்றம் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருவதாகவும் மோடி கூறினார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 22 அரசு பள்ளிகளில் ஒரு மாணவர் கூட இல்லை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. 2022-23 கல்வியாண்டிற்கான வகுப்புகள் வரும் 13ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள நிலையில் ஆசிரியர்களுடன் தொடக்க கல்வித்துறை இயக்குநர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்நிலையில் தமிழகத்தில் 11 பள்ளிகளில் ஒரு மாணவர் மட்டுமே படிப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதேபோன்று 24 பள்ளிகளில் 2 மாணவர்களும் 41 பள்ளிகளில் 3 மாணவர்கள் மட்டுமே படிக்கின்றனர். 50 பள்ளிகள் 4 மாணவர்களுடனும் 77 பள்ளிகள் 5 மாணவர்களுடனும் செயல்படுகின்றன. 3800 பள்ளிகள் ஒரு ஆசிரியருடனும் 3131 பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் மட்டுமே இருப்பதாகவும் தெரிகிறது. ஊரக வளர்ச்சித்துறையில் பணிபுரியும் கணினி உதவியாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கணினி உதவியாளர்கள் இளநிலை உதவியாளராக பணியில் சேர்த்துக் கொள்ள கடந்த 2017ஆம் ஆண்டு பிறப்பித்த அரசாணையை பின்பற்ற வேண்டும் என கணினி உதவியாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத ஊதியத்தை அரசு வழங்கி வருவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கணினி உதவியாளர்கள் தெரிவித்துள்ளனர். 37 அரசாணை போட்டு 5 ஆண்டுகள் ஆகியும் எங்களோட நிலை இவருக்கு இது மாதிரி இருக்கு. ரெண்டாவது, அடிப்படை தேவையை கூட பூர்த்தி செய்ய இயலாத ஒரு ஊதியத்தை இன்ன வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் தொடர்ச்சியான போராட்டத்தின் வழியாகவும் நாங்கள் வலியுறுத்திட்டு வரோம். ஆனால் செய்து தருகிறோம் என்று பல மாத கணக்காகவும் ஒரு மாத கணக்காகவும் சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க செய்து கொடுக்காத பட்சத்தில் இன்று தொடர்ந்து 1/6/2022 தொடர்ந்து இன்று வரை தொடர் காத்திருப்பு போராட்டத்தை செய்து கொண்டு வருகிறோம். ஆன்லைன் விளையாட்டு, மறைமுக லாட்டரி சீட்டு விற்பனை போன்ற சூதாட்டங்களை தடை செய்ய திமுக அரசு நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் OPS கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டிருக்கூடிய அறிக்கையில், லாட்டரி சீட்டு விற்பனையை பொறுத்தவரை நீதிமன்றம் தடை ஏதுமில்லாத சூழ்நிலையில் இதனை தடுத்து நிறுத்த அரசுக்கு என்ன தயக்கம் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஏற்கனவே கொலை, கொள்ளை, வழிபறி, பாலியல் கொடுமைகள் அதிகரித்திருக்கூடிய நிலையில் ஆன்லைன் விளையாட்டு மற்றும் நம்பர் லாட்டரி சீட்டு போன்ற சூதாட்டங்கள் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் உள்ளதாகவும் கூறியுள்ளார். எனவே முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு உச்சநீதிமன்ற உள்ள வழக்கினை விரைவுபடுத்தி ஆன்லைன் விளையாட்டிற்கு தடை பெறவும், மறைமுக லாட்டரி விற்பனையை தடுக்கவும், தமிழகம் போதைப் பொருளின் கூடாரமாக மாறுவதை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று O. பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் நடைபெற்ற ஒரு திருமண நிகழ்ச்சியில் மணமக்களுக்கு சிட்டுக்குருவி கூட்டை நினைவு பரிசாக நண்பர்கள் வழங்கினர். மதுரை திருப்பரங்குன்றத்தில் வேணுகோபால், குருதீபிகா தம்பதிக்கு திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மணமகளின் நண்பர்களான கல்லூரி மாணவர்கள் சிட்டுக்குருவி கூடு தயார் செய்து அதை மணமக்களுக்கு நினைவு பரிசாக வழங்கினர். சிட்டுக்குருவி இனங்களை காக்கும் பொருட்டு அட்டையால் சிட்டுக்குருவி கூடுகளை தயார் செய்து வழங்கி வருவதாக மாணவர்கள் தெரிவித்தனர். திருப்பூரில் வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை 2 பேர் திருடிச் சென்ற CCTV காட்சி வெளியாகியிருக்கிறது.
கொங்கு நகர் 4வது வீதியில் வசிக்கும் ராஜதுரை வியாழக்கிழமை இரவு தனது இருசக்கர வாகனத்தை வீட்டு முன்பு நிறுத்திவிட்டு தூங்க சென்றுள்ளார். பின்னர் காலை எழுந்து பார்த்தபோது அந்த வாகனம் மாயமாக இருந்தது. இதையடுத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது அடையாளம் தெரியாத 2 பேர் இருசக்கர வாகனத்தின் பூட்டை உடைத்து திருடிச் சென்றது தெரியவந்தது. இது தொடர்பாக திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இறந்து போன தந்தைக்கு மெழுகில் சிலை வெடித்துள்ள இளம்பெண் ஒருவர் தனது திருமணத்தை தனது அப்பாவின் சிலைக்கு முன்பு நடத்தியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள தரகநந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வராஜ். இவர் தான் உயிரோடு இருக்கும் போதே தனது இளைய மகள் மகேஸ்வரிக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுள்ளார். ஆனால் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் செல்வராஜ் உயிரிழந்தார். தந்தை மீது அதீத பாசம் கொண்டிருந்த மகள் மகேஸ்வரி தனது திருமணத்தில் தந்தை இல்லாத குறையை தீர்க்க 5 லட்சம் ரூபாய் செலவு செய்து தந்தையின் உருவத்தில் மெழுகு சிலை வடிவமைத்துள்ளார். தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ள தந்தையின் சிலை முன்னிலையில் மகேஸ்வரியின் திருமணம் நடைபெற்றது. செல்வராஜின் சிலை அருகே தனது தாயாரையும் அமர வைத்து இருவரிடமும் மகேஸ்வரி தனது கணவருடன் ஆசீர்வாதம் பெற்றார். உத்தராகண்ட் மாநில சம்பாவத் தொகுதி இடைத்தேர்தலில் அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி வெற்றி பெற்றார். கடந்த பிப்ரவரி மாதம் அங்கு நடைபெற்ற தேர்தலில் பாஜக ஆட்சியை தக்க வைத்தாலும் முதலமைச்சரான புஷ்கர் சிங் தாமி தோல்வியுற்றார். ஆனாலும் மீண்டும் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இதையடுத்து தனது பதவியை காப்பாற்ற 6 மாதங்களுக்குள் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட வேண்டியது இருந்தது. இந்நிலையில் சம்பாவத் தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்ட புஷ்கர் சிங் தாமி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரை 55,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். நேஷனல் ஹெரால்ட் வழக்கின் விசாரணைக்கு ஆஜராகுமாறு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக நேற்று விசாரணைக்கு ஆஜராக இருக்க வேண்டிய ராகுல் காந்தி தான் வெளிநாட்டில் இருப்பதால் விசாரணைக்கு ஆஜராக வேறு தேதியை ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அதை ஏற்று வரும் 13ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. இதே நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் சோனியா காந்தி வரும் 8ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக அமலாக்கத்துறை ஏற்கனவே சம்மன் அனுப்பியுள்ளது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்திக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான அவரது டுவிட்டர் பதிவில் லேசான அறிகுறிகளுடன் தொற்று உறுதியான நிலையில் வீட்டிலேயே தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் தன்னை நேரில் சந்தித்த அனைவரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வாரும் பிரியங்கா வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக நேற்று அவரது தாயாரும் காங்கிரஸ் இடைக்கால தலைவருமான சோனியா காந்திக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு நிலவரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். இந்த கூட்டத்தில் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஜம்மு காஷ்மீரில் கடந்த சில வாரங்களாக வங்கி மேலாளர், பள்ளி ஆசிரியர், தொழிலாளி என பலரையும் தீவிரவாதிகள் கொலை செய்துள்ளனர். அடுத்தடுத்து நிகழ்ந்த இந்த தாக்குதல் தொடர்பாகவும் வரவிருக்கும் அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாகவும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர் கனமழை காரணமாக அஸ்ஸாம் மற்றும் மேகாலய எல்லைப் பகுதிகள் வெள்ளக்காடாய் மாறியிருக்கின்றன. கவுஹாத்தியின் புறநகர் பகுதியான ஜோராபாத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வடியாமல் முழங்கால் உயரத்திற்கும் மேலாக தேங்கியிருக்கிறது. இதனால் சாலை ஓரம் இருந்த கார் போன்ற வாகனங்கள் நீரில் மிதக்கின்றன. மழைநீரோடு கழிவுநீரும் கலப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் காணப்படுகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இலவச தரிசனத்திற்காக காத்திருந்த பக்தர்கள் இடையே மோதல். விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு.
தமிழகத்தில் அதிமுக எதிர்க்கட்சியா இல்லையா என்பதற்கு பாஜகவினர் சான்றளிக்க தேவையில்லை என்று அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெறுவதற்காக வேட்பாளர்களுடன் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் OPS மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் EPS ஆகியோர் தலைமைச் செயலகம் வந்திருந்தனர். சான்றிதழை பெற்று திரும்பும் போது செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமியிடம் தமிழ்நாட்டில் பாஜக தான் எதிர்க்கட்சி என்று அக்கட்சியின் துணைத் தலைவர் VP துரைசாமி கூறி வரும் கருத்து குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த EPS யார் எதிர்க்கட்சி என்பதை மக்கள் அறிவார்கள் என்றும் யாரும் சான்றளிக்க தேவையில்லை என்றும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டியது ஊடகத்துக்கு தெரியும், பத்திரிகை தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியும். திரு துரைசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு சான்றளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டு மக்கள் எங்களை பற்றி தெரியும். உதயநிதி ஸ்டாலினை கொல்லைப்புறம் வழியாக அமைச்சராக்க முதலமைச்சர் MK ஸ்டாலின் முயல்வதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். உதயநிதியை அமைச்சராக்க வேண்டும் என்ற நோக்கில் கண் துடைப்புக்காக பல்வேறு மாவட்டங்களில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதாகவும் தெரிவித்தார். தீர்மானத்தை போடுறாரு, இன்னும் பல இடத்துல தீர்மானம் போடுறாங்க. இந்த தீர்மானத்திற்கு அவசியமே இல்லை. திரு ஸ்டாலின் நினைச்சா கொடுத்துட்டு போறாரு, இதில் என்ன இருக்குது? ஆனால் நேரடியாக கொடுத்தா இது விமர்சனம் வந்துவிடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் இந்த நிர்வாகிகளெல்லாம் அங்கங்கே தீர்மானம் போட்டு நிறைவேற்றப்பட்ட காரணத்தினால், தவிர்க்க முடியாத காரணத்தினால் உதயநிதி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பேன் என்று சொல்லப் போகிறார். இதுதான் நடக்கப் போகுது. முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக ஒருங்கிணைப்பாளர் O பன்னீர்செல்வம் கட்சியின் அமைப்பு செயலாளர் பொன்னையன் பாஜக தொடர்பாக பேசியது அவரது தனிப்பட்ட கருத்து என்று தெரிவித்தார். கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன்னையன் அவர்கள் பேசிய கருத்து அவருடைய சொந்த கருத்தாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று நாங்கள் தெரிவிக்கின்றோம். மதுரை விளாங்குடியில் கழிவுநீர் குழாய் அமைக்கும் பணியின் போது ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். விளாங்குடி பகுதியில் மாநகராட்சி சார்பில் கழிவுநீர் குழாய் பதிக்கும் பணி கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது. 20 அடிக்கும் மேல் தோண்டப்பட்ட பள்ளத்தில் இறங்கி தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலாளர் ஒருவர் பள்ளத்தில் இறங்கி பணியாற்றிக் கொண்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கிக் கொண்டார். மண்ணில் புதையுண்ட தொழிலாளரை JCB இயந்திரத்தின் மூலம் மீட்க முயன்ற போது முதலில் அவரின் தலை மட்டும் தனியாக வந்தது. அதன் பின்னர் நீண்ட நேர முயற்சிக்கு பின்னர் தொழிலாளரின் உடலை மீட்டனர். ஒப்பந்ததாரர் மீது எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படுமா விசாரணையில? டெஃபினட்டா விசாரணையில் என்ன லேப்ஸஸ் இருந்துச்சு, அது லேப்ஸஸ் படி நம்ம நடவடிக்கை எடுக்கணும். சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்களா சார்? ஈவன் இந்த பேரிகேடிங் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த ஃபென்சிங் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. அது பேரிகேடிங் அண்ட் ஃபென்சிங் நம்ம பண்ணுறதுக்கு என்ஷூர் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெஃபினட்டாக யார் இந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணலைன்னா நடவடிக்கை எடுக்கும். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக பேருந்து தீப்பிடித்த விபத்தில் 7 பேர் உயிரிழப்பு. விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. விசா முறைகேடு வழக்கில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரத்தின் முன்ஜாமீன் மனுவை டெல்லி CBI சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு சீனர்களுக்கு முறைகேடாக விசா பெற்றுக் கொடுத்த புகாரில் கார்த்தி சிதம்பரம் மீது வழக்கு பதிவு செய்து CBI மற்றும் அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் கார்த்தி சிதம்பரத்தை இன்று வரை கைது செய்ய அமலாக்கத்துறைக்கு டெல்லி நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. மேலும் மனு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தது. இந்நிலையில் முன்ஜாமீன் கோருவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என கூறி கார்த்தி சிதம்பரத்தின் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து விசா முறைகேடு வழக்கில் கார்த்தி சிதம்பரம் அமலாக்கத்துறையால் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடு முழுவதும் 3 மாதங்களுக்கு பிறகு தினசரி கொரோனா பாதிப்பு 4000-ஐ கடந்துள்ளது. தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது.
நாடு முழுவதும் வியாழக்கிழமை ஒரே நாளில் 4041 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது. இதனால் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 4,31,00,000 கடந்தது. ஒரே நாளில் 10 பேர் உயிரிழந்துள்ளதால் மரணமடைந்தோரின் எண்ணிக்கை 5,24,651 அதிகரித்துள்ளது. நோய் தொற்றால் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 21,177 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 2,363 பேர் நோய் தொற்றில் இருந்து மீண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் 11ஆம் தேதி 4,194 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. அதன் பிறகு கொரோனா தொற்று பரவல் குறையத் தொடங்கிய நிலையில் தற்போது மீண்டும் தினசரி பாதிப்பு 4,000 கடந்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தி 5 மாநிலங்களுக்கும் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் கடிதம் எழுதியுள்ளார். இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். கர்நாடகாவில் 297, ஹைதராபாத்தில் 50 முதல் 60 என்கின்ற வகையிலும் கூட எல்லா இடங்களிலும் தொற்று இருக்கிறது. நேற்றைக்கு திடீரென்று இந்தியா முழுமைக்கும் கூட 4000 தாண்டிய நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். தமிழ்நாட்டில் இதுவரை யாருக்கும் குரங்கு அம்மை கண்டறியப்படவில்லை எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இந்நிலையில் ஈரோட்டில் 16 வயது சிறுமியை கருமுட்டை தொழிலில் ஈடுபடுத்தியது தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாகவும், குற்றம் நிரூபணமானால் சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். விசாரிக்க சொல்லியிருக்கு, இல்லை அதுதானாங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை அப்படின்ற மாதிரி காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட முழுமையாக விசாரிக்க சொல்லியிருக்கு. விசாரித்து அந்த நீங்கள் சொன்ன தனியார் மருத்துவமனை இந்த தவறுகள் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குமானால் அந்த மருத்துவமனையின் உரிமம் ரத்து செய்யப்படும். அவர்களுடைய அந்த மருத்துவமனை அந்த அங்கீகாரம் உடனடியாக ரத்து செய்யப்படும். அதில் எந்த விதமான தயவுதாட்சியமும் இருக்காது. இது ஒரு புது மாதிரியான ஒரு விஞ்ஞான ரீதியிலான ஒரு பெரிய கொள்ளை. அந்த மாதிரி எங்கே நடந்தாலும் அது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். கோவை சரவணம்பட்டியில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் உணவு திருவிழாவை மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது கோவை மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி. விவரங்களை பதிவு செய்யலாம். கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள புரோஜோன் மாலில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் உணவு திருவிழாவானது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த உணவு திருவிழாவினை மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். பின்னர் விழா மேடையில் குத்துவிளக்கு ஏற்றி குழந்தைகளது கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்த பின்னர் தற்போது விழாவானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் இந்த உணவு திருவிழாவில் மொத்தம் 65க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 65க்கும் மேற்பட்ட அரங்குகளில் பல்வேறு விதமான பாரம்பரிய உணவு வகைகள் மற்றும் துரித உணவு வகைகள் இங்கே பொதுமக்கள் உண்டு மகிழ்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து பல்வேறு ஐஸ்கிரீம்கள், குளிர்பானங்கள் உள்ளிட்ட பல்வேறு துரித வகை உணவுகளும் அதே போன்று பாரம்பரிய உணவுகளும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கிறது. இதை தவிர்த்து இங்கு வரக்கூடிய குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கும் விதமாக பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வினை தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது துவக்கி வைத்து தற்போது இந்த விழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் அன்னபூர்ணா குழுமத்தினுடைய செயல் இயக்குனர் விவேக் சீனிவாசன், இதே போன்று கிருஷ்ணா கல்வி குழுமத்தினுடைய தலைவர் மலர்விழி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த திருவிழாவானது இன்று முதல் 3 நாட்களுக்கு தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது. கோவை புரோஜன் மாலில் நடைபெறக்கூடிய இந்த உணவு திருவிழாவில் தினமும் மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை இந்த உணவு திருவிழாவானது நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த 3 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த உணவு திருவிழாவில் பல்வேறு விதமான உணவு வகைகளை பொதுமக்கள் உண்டு ரசித்து மகிழ்ந்து செல்லும் வகையில் இந்த விழாவானது நியூஸ் 18 குழுமம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பாலா, நன்றி குருசாமி, விரிவான விவரங்களுக்கு.
கர்நாடகாவில் சரக்கு வாகனம் மீது மோதிய பேருந்து தீப்பிடித்ததில் 2 குழந்தைகள் உட்பட 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கோவாவில் இருந்து ஐதராபாத் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து கர்நாடகாவின் கலபுர்கி மாவட்டத்தில் உள்ள கமலபுரா பகுதியில் வந்தபோது சரக்கு வாகனம் ஒன்றுடன் மோதி விபத்திற்குள்ளானது. மோதிய வேகத்தில் சாலையோரமாக கவிழ்ந்த பேருந்து தீப்பிடித்து எரிந்தது. இந்த விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 7 பேர் தீயில் கருகி உயிரிழந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சரக்கு வாகனத்தின் ஓட்டுநரும் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி, தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஐதராபாத்தில் சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தெலுங்கானா தலைநகர் ஐதராபாத்தின் பஞ்சாரா ஹில்ஸ் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமி ஒருவர் ஹூப்ளி ஹில்ஸ் பகுதியில் உள்ள கேளிக்கை விடுதிக்கு தனது நண்பர்கள் இருவருடன் கடந்த மாதம் 26ஆம் தேதி சென்றார். அங்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பின்னர் அந்த சிறுமியை சொகுசு காரில் வந்த 6 பேர் தங்களுடன் அழைத்துச் சென்றுள்ளனர். புறநகர் பகுதிக்கு சென்ற பின்னர் அந்த சிறுமியை 6 பேரும் காருக்குள்ளேயே பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் வேறு ஒரு காரில் சிறுமியை ஏற்றி பஞ்சாரா ஹில்ஸ் பகுதி அருகே விட்டுவிட்டு சென்றுள்ளனர். வீடு திரும்பிய சிறுமியின் உடலில் இருந்த காயங்களை பார்த்த அவரது தந்தை விசாரித்த போது சிறுமி கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுபற்றி பஞ்சாரா ஹில்ஸ் காவல் நிலையத்தில் சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் 6 பேர் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் 6 பேரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்நிலையில் போலீசாரிடம் சிறுமி அளித்த வாக்குமூலத்தில் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்தவர்களில் சார்மினார் பகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரின் மகன், வக்பு வாரிய தலைவர் ஒருவரின் மகன் ஆகியோரும் இருப்பதாக கூறியிருக்கிறார். இதனால் இந்த விவகாரம் பெரும் பிரச்சனையாக வெடிக்கும் என்பதால் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் கழிவுநீர் குழாய் அமைக்கும் பணியின் போது ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 8 தமிழ்நாடு.